சென்னையில் காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவியை டெலிவரி ஆப்கள் மூலம் நூதன முறையில் பழிவாங்கிய சிறுவன் சைபர் கிரைம் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். டெலிவரி ஆப்புகள் மூலம் சிறுவன் நூதன முறையில் டார்ச்சர் செய்தது எப்படி? காதலிக்க மறுத்த பெண்ணை காதலன் பல்வேறு விதமாக பழிவாங்கிய சம்பவங்கள் இங்கு ஏராளமாக நிகழ்ந்துள்ளன. ஆனால் காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவியை நூதன முறையில் பழிவாங்கிய சிறுவனின் செயல் சைபர் கிரைம் போலீசாரையே சற்று ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. ஆன்லைன் டெலிவரி ஆப்புகள் மற்றும் டிரான்ஸ்போர்ட் புக்கிங் ஆப்புகள் மூலம் சிறுவன் காதலி குடும்பத்தாரை 3 நாட்களாக டார்ச்சர் செய்து நிலைக்குறைய செய்தது எப்படி? சென்னை பெரியமேட்டில் 17 வயது சிறுவன் ஒருவன் 21 வயது கல்லூரி மாணவியை காதலித்து வந்திருக்கிறார். கல்லூரி மாணவியிடம் டியூஷன் படிக்க செல்லும் போது சிறுவனுக்கு கல்லூரி மாணவி மீது ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து மாணவியின் பெற்றோர்களுக்கு தெரிந்து சிறுவனை எச்சரித்து வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். முதல் காதல் தோல்வியில் முடிவடைந்த சோகத்தில் சிறுவன் தன் உயிரை மாய்த்துக் கொள்ளும் அளவிற்கு சென்றதாக கூறப்படுகிறது. கல்லூரி மாணவியை மறக்க முடியாத சிறுவன் தொடர்ந்து முயன்று பார்த்தும் அந்த பெண் திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த 17 வயது சிறுவன் நூதன முறையில் காதலி மற்றும் அவரது குடும்பத்தையும் பழிவாங்க திட்டம் தீட்டியுள்ளார். கல்லூரி மாணவியின் முகவரிக்கு அமேசான், பிளிப்கார்ட், ஸ்விக்கி, ஜொமேட்டோ உள்ளிட்ட பல்வேறு டெலிவரி ஆப்புகள் மூலம் 100க்கும் மேற்பட்ட ஆர்டர்களை செய்து தான் காதலித்த பெண்ணின் வீட்டிற்கு அனுப்பியுள்ளார். இதனால் பல டெலிவரி ஊழியர்கள் கல்லூரி மாணவியின் முகவரிக்கு சென்று ஆர்டர் செய்த பொருட்களை கொடுத்துள்ளனர். குறிப்பாக கல்லூரி மாணவிக்கும் டெலிவரி செய்யும் ஊழியருக்கும் சண்டை ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆன்லைன் ஆர்டர் செய்த அனைத்து பொருட்களுக்கும் கேஷ் ஆன் டெலிவரி போட்டு சிறுவன் அனுப்பியது தெரிய வந்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் டெலிவரி ஊழியர்களிடம் தாங்கள் ஆர்டர் செய்யவில்லை என்று கல்லூரி மாணவியும் அவரது குடும்பத்தாரும் தெரிவித்து சோர்ந்து போயினர். ஆன்லைனில் ஆர்டர் செய்துவிட்டு பொருட்களுக்கு பணம் தராத ஆத்திரத்தில் டெலிவரி ஊழியர்களும் சண்டையிட்டிருக்கின்றனர். தொடர்ந்து 3 நாட்களாக ஆன்லைன் மூலம் பொருட்களை ஆர்டர் செய்து அனுப்பி சிறுவன் டார்ச்சர் செய்திருக்கிறார். இதனால் மன உளைச்சலில் இருந்த கல்லூரி மாணவிக்கு அடுத்த கட்ட டார்ச்சரை 4வது நாளிலிருந்து ஆரம்பித்துள்ளான் அந்த சிறுவன். ஓலா, ஊபர் போன்ற வாடகை வாகனங்கள் புக் செய்யும் செயலிகளின் மூலம் 77 முறை வாகனங்களை புக் செய்து கல்லூரி மாணவியின் முகவரிக்கு அடுத்தடுத்து சரமாரியாக அனுப்பியுள்ளார். இதற்கு மேல் பொறுக்க முடியாத கல்லூரி மாணவியின் தந்தை சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்திருக்கிறார். வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆன்லைன் ஆர்டர் செய்யப்பட்ட செயலிகளில் பயன்படுத்திய செல்போன் எண் மற்றும் இமெயில் ஆகியவற்றை கொண்டு சிறுவனை பிடித்தனர். அவரிடம் விசாரணை செய்தபோதுதான் காதல் விவகாரத்தில் கல்லூரி மாணவியை டார்ச்சர் செய்தது தெரிய வந்தது. சிறுவனிடமிருந்து 2 செல்போன்கள், 2 வைஃபை ரூட்டர்கள் மற்றும் ஆவணங்களை போலீசார் பறிமுதல் செய்திருக்கின்றனர். சிறுவனை சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவருக்கு உளவியல் ரீதியிலான ஆலோசனை வழங்கப்பட்டு தாயாருடன் அனுப்பி வைத்தனர். வயது அதிகமான பெண்ணை காதலித்து மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த சிறுவன் செயலிகளை பயன்படுத்தி நூதன முறையில் கல்லூரி மாணவியை டார்ச்சர் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.